இனிமேல் சூரியனே நடு வீட்டுல வந்து நின்னாலும் அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருந்தா வீடே கூல் தான். அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ், இனி வீடே ஜில் ஜில் ஜிம்கானா டோய். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கிருகம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன், துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, வந்தே மாதரம், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் காஞ்சிபுரம் மாவட்டம் கிருகம்பாக்கம் ஊராட்சிக்கு மட்டும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல நம்ம ஊர்ல எவ்வளவு வேலை பார்த்துருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியணும்ல. நம்ம கிருகம்பாக்கம் ஊராட்சியில் மட்டும் 34 கோடி 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் தெரிவிக்கிறேன். ஆக நம்ம ஆட்சி வந்த இந்த 4 வருஷத்துல கிருகம்பாக்கம் ஊராட்சிக்கு மட்டும் 50 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் எதப்பட்டு ஊராட்சியில் குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி சம்பத் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக் கொண்டார். இக்கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை, சிறுபாசன ஏரிகளை புதுப்பித்தல், குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் வார்டு பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் 39வது வார்டுக்குட்பட்ட சிவன் கோயில் தெருவில் நடைபெற்ற கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பங்கேற்று பொதுமக்களிடையே கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து 20வது வார்டு பகுதியில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்திலும் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் தூத்துக்குடி தெப்பக்குளத்தை சீரமைக்க துரித நடவடிக்கை எடுத்த மேயருக்கு, மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார், சுகாதார ஆய்வாளர் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் கிராமத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொழுநோய் மற்றும் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. இதில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா கிராம மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கிராம சபை கூட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நெல்லையில் 16வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நேதாஜி மார்க்கெட் பகுதியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மேயர் ராமகிருஷ்ணன், ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும், மாநகராட்சி பகுதிகளில் புதிதாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, தலைமை கழக பேச்சாளர் முத்தையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பந்தாரப்பள்ளி கிராமத்தில் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் பங்கேற்று பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பந்தாரப்பள்ளி மினி பேருந்து விடக் கோரியும், கழிப்பறை வசதி அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் விடுத்த பல்வேறு கோரிக்கைகளை வைத்த நிலையில் அவற்றை உடனடியாக செய்து முடிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உறுதியளித்தார். முன்னதாக பகுதியில் புதிதாக மகளிருக்காக கட்டப்பட்ட தொழில் முனைவோர் கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் திறந்து வைத்தார். இதில் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்குட்பட்ட முடிச்சூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு மக்கள் எழுப்பிய கோரிக்கைகளான பட்டா வழங்குதல், சாலை அமைத்தல், மின்விளக்கு அமைத்தல் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சாலையோரம் கிடந்த 25 சவரன் தங்க நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் தங்கராஜுக்கு SR ராஜா MLA நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார். இனிமேல் சூரியனே நடு வீட்டுல வந்து நின்னாலும் அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருந்தா வீடே கூல் தான். அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ், இனி வீடே ஜில் ஜில் ஜிம்கானா டோய்.